லாஸ்ட் வீடியோல நாம சாஃப் என்று ஹிந்தி வேர்ட் பார்த்தோம். இன்னைக்கு நாம கத்துக்க போற ஹிந்தி வேர்ட் நயா. நயானா புதிய, இங்கிலீஷ்ல நியூ. இந்த நயா வேர்ட் யூஸ் பண்ணி என்னென்ன சென்டென்ஸ் பேசலாம் வாங்க பார்க்கலாம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சில சென்டென்சஸ் பார்க்கலாம். இது புதிய ஃபோன். This is a new phone. हिंदीला ये नया फोन है. इधर यह पुदिय नया फोन है. यह वंदा है ले सेंटेंस एंड आगुम. அடுத்தது I read a new book. நான் புதிய புத்தகம் படிக்கிறேன். हिंदीல मैं नई किताब पढ़ता हूँ. मैं புதிய नई புத்தகம் किताब படிக்கிறேன். read படிக்கு हिंदीல verb root படு, அதுக்கப்புறம் தா ஆட் பண்ணிருக்கோம். படுத்தா அப்படின்னா தா வந்தா இந்த சப்ஜெக்ட், நான் வந்து பாய், கேர்ள்னா தீ வரும். ஓகே, படுத்தா ஹூ. ஓகே, மே நெய் கிதாப் படுத்தா ஹூ. இங்க நயா இல்ல நெய் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த கிதாப் வேர்டு இருக்குல்ல, புக் கிதாப், இது வந்து ஃபெமினின் ஜெண்டர். ஓகே, அடுத்தது he buys a new bag. அவன் புதிய பேக் வாங்குகிறான். हिंदीல वह नया बैग खरीदता है. அவன் वह புதிய नया பேக், பேக்கை யூஸ் பண்ணிருக்கோம் இங்கிலீஷ்ல. வாங்குகிறான் खरीदता है. இந்த வாங்குறது இருக்கு இல்லையா, பைக்கு நம்ம खरीदன்னு சொல்லுவோம். ओके, सो खरीदता है. वह नया बैग खरीदता है. वह वंदा है ले एंड आगुम सेंटेंस. இங்க ஞாபகம் வச்சுக்கிங்க, பாய்னா இந்த verb root கூட தா வரும், கேர்ள்னா தீ வரும். ஓகே, அடுத்தது அவர்கள் புதிய ஆடைகள் அணிகிறார்கள். They wear new clothes. वे नए कपड़े पहनते हैं. அவர்கள் वे புதிய ஆடைகள், नए कपड़े. புதிய இங்க நயன் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த கிளாத்ஸ் இருக்கு இல்லையா, இது ப்ளூரல் இருக்கு. ஸோ நயா நய ஆயிடுது. இன்னொரு விஷயம், கப்படா வந்து மேஸ்குலின் ஜெண்டர். ஸோ மேஸ்குலின் பிளஸ் ப்ளூரல். ஸோ நயா நயே. ஓகே, அப்புறம் கப்படான்னு சொல்லுவோம் கிளாத்தை. இங்க ப்ளூரல்னால கப்படா கப்படேன்னு ஆயிடும். ஓகே, அப்புறம் இந்த வேர் இருக்கு இல்லையா, இது ஹிந்தியில verb root, இதுக்கு பெஹன். ஓகே, அப்புறம் இதுல என்ன ஆட் பண்ணிருக்கோம், தேன் ஆட் பண்ணிருக்கோம். வே அவர்கள் வந்தா நம்ம verb root கூட தே ஆட் பண்ணணும். ஓகே, அப்புறம் ப்ளூரலா இருக்கும் போது சென்டென்ஸ், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருக்கும் போது சென்டென்ஸ் HAIN ஹேல எண்ட் ஆகணும். கிளியர்? ஸோ அவர்கள் புதிய ஆடைகள் அணிகிறார்கள். வே நயே கப்படே பெஹன்தே ஹேன். இப்போ ஒரு ரெஸ்பெக்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இங்க யூ லேர்ன் நியூ திங்ஸ். ஓகே, இந்த யூ வந்து ரெஸ்பெக்ட். ஓகே, ஸோ இங்க நீங்கள்னு யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, நீ இல்லாம நீங்கள் யூஸ் பண்றோம். ஸோ நீங்கள் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். ஓகே, हिंदीல आप नई चीजें सीखते हैं. நீங்கள் हिंदीல आप. ஓகே, புதிய இங்க நயின்னு யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, நயா நயின் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த திங்ஸ் இருக்கு இல்லையா, ஹிந்தியில சீஸே, இந்த திங்ஸ் விஷயங்கள்
இது வந்து feminine gender. So नया नई आयेदु. Okay. So நீங்கள் आप புதிய விஷயங்கள் नई चीजें learn க்கு ஹிந்தில सीख. Okay. அப்புறம் இங்க தேன் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் ரெஸ்பெக்ட் இருக்கும்போது நம்ம ப்ளூரல்ல தே யூஸ் பண்றோம்ல அதுதான் வரும். ஓகே. சோ आप नई चीजें सीखते हैं. ரெஸ்பெக்ட் இருக்கும்போது சப்ஜெக்ட் ப்ளூரல்ல சொன்னால HAIN ல எண்ட் ஆகும். ரெஸ்பெக்ட்ல கூட HAIN ஹேல எண்ட் ஆகும். ஓகே. நீங்கள் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். आप नई चीजें सीखते हैं. இப்போ present continuousல ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். I am buying a new phone. நான் புதிய ஃபோன் வாங்குகிறேன். मैं புதிய ஃபோன் नया फोन வாங்குகிறேன். खरीद रहा हूं. ओके. मैं नया फोन खरीद रहा हूं. இப்போ past tenseல ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். This was new. இது புதியதாக இருந்தது. यह नया था. இது यह புதியதாக இருந்தது नया था. அடுத்தது future tenseல ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். I will buy a new book. நான் புதிய புத்தகம் வாங்குவேன். ஹிந்தில मैं नई किताब खरीदूंगा. मैं புதிய புத்தகம் नई किताब. இங்க नया எல்லாமே नई யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த கிதாப் இருக்கு இல்லையா புக் வந்து feminine gender. ஓகே. அப்போ नया नई ஆயிடும். ஓகே. சோ मैं புதிய புத்தகம் नई किताब வாங்குவேன். खरीदूंगा. present continuous tense, past tense, future tense க்கு நம்ம கிராமர் அப்புறமா பார்ப்போம். சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன புது வேர்ட்ஸ் கத்துக்கணும் பார்க்கலாமா? नया ना புதிய, किताब ना புத்தகம், कपड़े ना ஆடைகள், चीजें விஷயங்கள். ஓகே. இங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சீஸே இருக்கு இல்லையா இங்க வந்து இங்க கொடுத்த சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா அது வந்து விஷயங்கள். ஓகே. சோ நம்ம தமிழ்ல பொருட்கள் சொல்றோம் இல்லையா அதுக்கும் ஹிந்தியில சீஸேன்னு சொல்றோம். ஓகே. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ குவிக்கா ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ நயானா புதிய நியூ. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன இருக்கீங்க? यह नया फोन है. இது புதிய फोन. அடுத்தது वे नए कपड़े पहनते हैं. அவர்கள் புதிய ஆடைகள் அணிகிறார்கள். அடுத்தது वे नई चीजें सीखते हैं. அவர்கள் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் நயா என்று ஹிந்தி வேர்ட் யூஸ் பண்ணி பல சென்டென்சஸ் பிராக்டிஸ் பண்ணோம். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணினா ஹிந்தி ஒகேபுலரியும் ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் Thursday இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஹிந்தி வேர்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. ஹிந்தி ஈஸியா கத்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching this video. நன்றி.